ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கதையும் ஸ்லோகமும் தலைப்பில் அத்தியாயம் 2. விஷ்ணு காயத்ரி மந்திரம். விஷ்ணு பகவான் நமது இந்து மதத்தின் மிக முக்கிய தெய்வங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலராகவும் இருக்கிறார். விஷ்ணு நாராயணன், ஹரி, மகாவிஷ்ணு போன்ற பல பெயர்களில் அறியப்படுகிறார். மகாவிஷ்ணுவின் கதைகளும் அவருடைய அவதாரங்களும் பல. அவற்றை நாம் பல புராணங்களிலும் கதைகளிலும் நூல்களிலும் கேட்டிருப்போம். விஷ்ணு என்பதற்கு எங்கும் நிறைந்தவன் என்பது பொருள். மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணு இந்த உலகத்தை காக்கும் கடவுள் என அறியப்படுகிறார். மற்ற 2 கடவுள்களும் உலகத்தை படைத்த பிரம்மனும் பிரபஞ்சத்தை அழிக்கும் சக்தி கொண்ட சிவனும் ஆவர். செல்வத்திற்கும் சக்திக்கும் உரிய கடவுளான மகாலட்சுமி விஷ்ணுவின் துணைவி ஆவார். மகாவிஷ்ணு 9 அவதாரங்கள் எடுத்துள்ளார். அநீதியை அழித்து நீதியை நிலைநிறுத்த இந்த 9 அவதாரங்களையும் அவர் எடுத்துள்ளார். அந்த 9 அவதாரங்களில் 3 அவதாரங்கள் மனித உருவமற்றவை. ஒரு அவதாரம் மனிதனும் மிருகமும் கலந்தது. 5 அவதாரங்கள் மனித உருவத்தை கொண்டவை. மகாவிஷ்ணுவின் இறுதி அவதாரமான கல்கி வர இருப்பதோ உலகத்தின் கலியுகத்தின் முடிவில்தான் என்று கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள்: மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், ராமர் அவதாரம், பலராமர் அவதாரம். மகாவிஷ்ணுவின் கரங்களில் சங்கு, சக்கரம், வில், கதாயுதம், நந்தகம் ஆகியவை ஆயுதங்களாக உள்ளன. விஷ்ணுவின் வாகனமாக கருடனும் அருவ வடிவமாக சாலிகிராமமும் கருதப்படுகிறது. ஹிந்து கோவில்களில் சயன கோலத்தில் மூலவராக இருக்கும் ஒரே இறைவன் இவரே. இத்தனை சிறப்புகள் கொண்ட மகாவிஷ்ணுவின் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் பாராயணம் செய்து விஷ்ணு பகவானின் அருளை பெறுவோம். விஷ்ணு காயத்ரி மந்திரம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை உங்களால் இயன்றளவு கூறவும். நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.